ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வரப்போற கில்ட்டோட ட்ரெய்லர் வந்துருச்சு. அடுத்த லக்கி ஸ்பின் பிரைஸ் பார்த்து எப்போ வருது, பிரைஸ் பார்த்துல என்னென்ன வருது, தென் பிஜிஎம்ஐ லைட் வரப்போதா, எல்லாத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போவோமா? வரப்போற லக்கி ஸ்பின்னு வேலண்டைன்ஸ்க்கு ஸ்பெஷலா இதுல அப்கிரேடபிள் கன்லாம் எதுவும் கிடையாது. பேன் இருக்கு மித்திக்கல, அவ்வளவுதான். மற்றபடி இந்த ஹெட் கியரு, அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ், ஆக்சுவலி எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எடுப்பேன், பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் ரைட் சைடில் எக்ஸ்ட்ரா 2 ட்ரெஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து லெஜெண்டரி. அதுக்கப்புறம் இதுல ஒரு எமௌண்ட் இருக்கு, டுவோ எமௌண்ட். ஆல்ரெடி ஒரு எமௌண்ட் பார்த்துருந்தோம்ல, பப்ஜில இருக்கு, இன்னும் பிஜிஎம்ஐ வரல. அதே மாதிரி இதுவும் ஒரு டுவோ எமௌண்ட். லக்கி காயின் இருந்தா எதுவுமே நீங்க எடுத்துக்க முடியும். ஆனா எவ்வளவு காயின் இன்ன வரைக்கும் தெரியல. எமௌண்ட் ஓகே தான், பட் இருந்தாலும் பப்ஜில வந்து அந்த ஃபர்ஸ்ட் எமௌண்ட் அளவுக்கு இல்ல. பிஜிஎம்ஐக்கு இன்னைக்கு ஸ்பெண்டிங் ஈவெண்ட் வந்துருச்சு. இதுவுமே பப்ஜில இருக்க மாதிரியே வந்திருக்கு. ஸோ எல்லாமே மாத்திட்டு இருக்காங்க, பார்க்கலாம். போக ப்ரீமியம் கிரேட்டும் மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் இன்னைக்கு வந்துருச்சு. நாளைக்கு இந்த ஸ்பின்ல என்னென்ன வரப்போதோ எல்லாத்தோட 3D லுக்ஸும் வந்துரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பிஜிஎம்ஐ சர்வே, இதை பத்தி சொல்லணும்னா லிட்டரலி எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இதுல வந்து என்னென்ன பக் இருக்கோ நீங்க எல்லாத்தையுமே கொடுங்க, எல்லாத்தையுமே கொடுத்து சப்மிட் பண்ணுங்க. அஃபிஷியல் இன்ஸ்டாவோட பிஜிஎம்ஐ பேஜ்ல போனீங்கன்னா அவங்க வந்து பயோல பின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அங்கதான் இந்த கூகுள் ஃபார்ம் இருக்கு. பிஜிஎம்ஐ பத்தி என்ன பிடிக்கலன்னு கேட்டிருப்பாங்க. ஹேக்கர்ஸ், சீட்டர்ஸும் கண்டிப்பா அவங்க பேன் இதுலயும் இது பண்ணிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டிருந்தாங்க, டிஸ்கார்ட்லயும் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து பப்ஜியும் பிஜிஎம்ஐயும் ஒன்னா இல்லை டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதை போடுங்க. இன் கேம்ல வர அந்த ஸ்கின்ஸ் அவுட்ஃபிட்ஸ்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ போடுங்க. உங்களுக்கு எது எதெல்லாம் மாத்தணும்னு தோணுதோ எல்லாத்தையும் போடுங்க. பிஜிஎம்ஐல வந்து ஆட்ஸ் வந்து இன்ட்ரோ பண்ணா எவ்வளோ வந்து நீங்க பே பண்ண விரும்புவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இதுல வந்து சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கானுங்க. இதுல வந்து கடைசியா வந்து ஐ எம் நாட் வில்லிங் டு பே, ஆனா ஆடோட நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆடே பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஆப்ஷன்லாம் இல்லவே இல்லை. ஆக்சுவலி நீங்க என்ன பண்றீங்கன்னா கடைசி ஆப்ஷனே கொடுங்க. பக்கு சரி பண்ண மாட்டானுங்க, வாய்ஸ் கிளிச் வருது, வெளியே போனதுக்கு அப்புறம் வெளியே பேசுறவங்கள்ட்ட உள்ள கேக்குது, அவுட்ஃபிட்ஸ் வந்து சிலதெல்லாம் ஒழுங்கா பண்றது இல்ல, கில்ட்லாம் நல்ல நல்ல கில்ட்லாம் வந்து இருக்கு. ஒரு கில்ட்னா இல்ல அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணானுங்க. இப்போ வந்து ஏதோ வரதெல்லாம் ஏதோ கொஞ்சம் எல்லாமே குறை சொல்ல முடியலனாலும் பாதி வந்து நல்லா இருக்குன்னா பாதி வந்து நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. ஆர்பிலாம் முன்னாடி நல்லா இருக்கும், இப்பெல்லாம் நல்லா இல்ல. ஸோ நம்ம வந்து விளையாண்டாதான் அவனுங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டு போவானுங்க. நம்ம எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகுறதுனாலதான் அவனுங்க உங்க இஷ்டத்துக்கு பண்றானுங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் வந்து கொடுங்க. ஒன்று நல்லா இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணுங்க. ஏதாச்சும் நல்லா இருக்குன்னா ஓவரா ஹைப் பண்ணாதீங்க. அதை தூக்கி கொண்டு போய் மேலே வச்சிருவான், இருக்கிற காசு எல்லாத்தையும் பிடுங்குவான். அதுக்கப்புறம் எவ்வளோ செலவு பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். இதுலயும் அந்த அளவுக்கு அப்படியே நிறைய கொடுத்துறாதீங்க, ஓரளவுக்கு கொடுங்க நிறைய செலவு பண்ணாலும். ஏன்னா நம்ம ஸ்பின் பண்ணாதான் இவனுங்க வந்து அந்த ஸ்பின்னே வந்து கொண்டு வருவானுங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எக்ஸூட்ல வந்து இந்த சினர்ஜி ஆப்ஷன்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் சினர்ஜி ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் நாளா ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய பேர், முக்காவாசி பேர் அப்படிதான் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கில்ட்ல கூட ஜெம் கன்வர்ஷன் கிடையாது. ஒரே இதுலயே வந்து ஜெம் எடுத்து அப்படியே வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கன்வர்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே நம்ம அடாப்ட் ஆயிட்டோம்னா அவனுங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் நம்ம கிட்ட இன்செஸ்ட் பண்ணுவாங்க. எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுங்க. இந்த கேம் விட்டு எல்லாம் போக ஆரம்பிச்சா இவனும் மாத்ததான் செய்வான். சோ என்னென்ன பிடிக்கலையோ எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுங்க. ஆனா லிட்ரலி பப்ஜி ஏன் போச்சுன்ற அளவுக்கு இருக்கு, அவ்வளோ கடுப்பா இருக்கு இந்த பிஜிஎம்ஐ. அதுக்கப்புறம் பிஜிஎம்ஐ லைட் வேணுமான்னு சொல்லி கேட்டிருக்கானுங்க. அதுலயுமே வேணும்னா ஓகே கொடுங்க, வேணும்னா கொடுங்க. அதுக்கப்புறம் அது கீழே பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து பிஜிஎம்ஐ லைட்ல இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கானுங்க. இதுல வந்து இந்த கேரக்டர் காசு போட்டு வாங்கினா வந்து அதுக்கெல்லாம் பவர் இருக்கிற மாதிரி வைக்கணுமா வைக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாமே வைக்க கூடாதுன்னு கொடுங்க. ஏன்னா அதுவே ஒரு பிஜிஎம்ஐ லைட், பிஜிஎம்ஐ வெர்ஷனோட பிஜிஎம்ஐ லைட் இது வந்து ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஆக்க பாக்குறானுங்க. ஸோ அது வந்து எதுவுமே அப்படி கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் செலவு பண்றவங்க தான் வந்து அதெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் விளையாடுற மாதிரி இருக்கும். அது நல்லாவே இருக்காது அந்த கேம்.
அடுத்து பாத்தீங்கன்னா பிரைஸ் பார்ட் வந்து January 30 வந்துரும். ரைட் சைடுல இருக்கு பாத்தீங்களா அந்த 3 இது 3ம் தான் வந்து இந்த கலெக்ட் பண்ற இடத்துல வரப்போகுது. ஸோ கிங் ஆஃப் ஃபைட்டர்ஸ் இதை வந்து நான் பார்த்தது இல்ல. சீரீஸோ அனிமி நான் பார்த்தது இல்ல. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஆல்ரெடி இந்த ஹனி பேஜ் ஸ்பின் வரப்போதில்ல, அதில் என்னென்ன ரிவார்ட்ஸ் வருது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து அதிலே ரிட்டர்ன் என்ன வருதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அடுத்து வரப்போகிற M4 அப்கிரேடபிள் M4 ரெண்டுமே கம்மி யூஸில் எப்படி எடுக்கிறதுன்னு வீடியோ இருக்கு, எல்லாமே செக் பண்ணி பாருங்க. ஸோ லைக் பண்ணாம தான் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டாமாமே டிர்